ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சண்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மார்ச் மாதம் வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்காக வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அபியோட கபோர்டு பார்த்தீங்கன்னா உள்ள சீப்பேஜ் ஆகி பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருந்தது. ஒட்டி இருந்த ப்ளை எல்லாம் பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதை வந்து கூப்பிட்டு பார்க்கலாம் கார்பெண்டர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது. எடுத்து பார்த்துட்டு மொத்தமாகவே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக மக்கி போய் வேறு லெவலில் இது வேறு கபோர்டு தான் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வேலையும் முடிஞ்சது. இயர்லி இந்த ஏசி மெயின்டெனன்ஸ் வேலையும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இதுவுமே கூட வருஷம் பண்ணிடுறது. அப்போ தான் சம்மரில் நமக்கு ஏசி ஒழுங்காக ஒர்க் பண்ணும். இந்த கபோர்டு இருந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படி ரூமில் சீப்பேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே மேலே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை. ஆனாலுமே முதல்ல இருந்த தண்ணி இறங்கினதுல இவ்வளோ கேவலமாக ஆயிருக்கு. கபோர்டு பாருங்கள், சகிக்கலை பார்க்கவே. ஸோ அந்த ரூமில் இருந்த சாமானெல்லாம் எடுத்து இந்த ஃப்ரண்ட் ரூமில் வச்சுருக்கேன் பாருங்கள். அபி கபோர்டில் இருந்த அவனோட ஐட்டம்ஸ் கொஞ்சம், அது போக உடச்சி எடுத்த கபோர்டு அந்த இதெல்லாம் திருப்ப நம்ம பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். வீடே கலேபரமாக இருக்குது. ஸோ இதோட டோருமே நல்லாயிருக்கு, அது ஒன்றுமே ஆகலை. அதையும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மண்டே பார்த்திங்கன்னா எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கள் ஃபேமிலிக்கும் மேலே அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ 2-3 நாள் அங்கே போயிட்டு இருந்தனால தான் வீடியோஸும் எடுக்க முடியல. நடுவில் ஈவினிங் டைமில் வந்து வீட்டில் இருந்த டைமில் பட்டி பார்த்து அதெல்லாம் வெள்ளை அடித்து இது பண்ணியாச்சு. இன்னும் கார்பெண்டர் வேலை தான் பாக்கி. ஸோ இது வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. மண்டே இந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு இழுத்து போட்டிருந்தோம். ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் இறந்தனால அவங்க டாக்டர்லாம் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியிருந்தனால ஒரு 2 நாள் கழித்து தான் ஃபியூனரல் வச்சுருந்தாங்க. அதனால் டெய்லியுமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் பிஸியாகவே இருந்தேன். ஸோ சென்னைக்கு ஃபஸ்ட்டு 28-29 வருஷம் முன்னாடி வந்தப்போ அவங்க வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ ரொம்ப ரிலேட்டிவ்ஸை விடையும் ஒரு படி மேலே அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு. ஸோ அவங்களோட லாஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் சரி எங்களுக்குமே சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் எல்லோரும் அவங்க சோலுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தக்காளி சட்னி தான். எண்ணெயில் கொஞ்சமாக உளுந்து தாளிச்சிட்டு அதுலேயே தக்காளியை வெட்டி போட்டுட்டு கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், கலருக்கு கொஞ்சம் அரைக்கிறப்ப காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பெருசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட வேண்டியது தான். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடும். அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலான்னு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, தாளிச்சிட்டெல்லாம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு தாளித்து மட்டும் கொட்டிட்டு அதுலேயே அப்படியே சட்னியும் ஊற்றிடலான்னு இருக்கேன். சைட் பை சைட் தோசையும் ஊற்றிடலான்னு. ஸோ எனக்கு இந்த கபோர்டு வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் தூக்கமே வராது. வீடு எனக்கு நீட்டாக இருக்கணும். இப்படி இருக்குன்னா கூப்பிட்டோம் 2-3 பேரை. ஸோ கொட்டேஷன் வாங்கியிருக்கோம். ஒருத்தர் ஓகேயாக இருந்தது. அதனால் அவர் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் வேறு எங்கேயோ வேலை இருக்கான். அதனால் ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மந்த் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வேலை இருந்தால் உடனே வந்துடுறாங்க. சின்ன இந்த மாதிரி பிட்டு வேலைகளுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ முடிகிற வரைக்கும் எனக்கு அப்படியே கிருன்னு இருக்கும். வீட்டை பார்த்தா என்ன பண்ணுறது, நம்ம அவசரத்துக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பாருங்கள், சட்னி தாளிச்சிட்டேன். ஸோ இது ஒரு குட்டி விளாக் தான். ஏன் வீடியோ போடல அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடலாம் அப்படின்னு நாளையிலேருந்து எப்பயும் போல் டெய்லி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சட்னி தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அபி இருக்கான், 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருந்தான். ஸோ நமக்கு தெரியாமையே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க ஆன்டி ஃபியூனரலுக்கு இருக்கணும்னு இருந்திருக்கு போல், அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கான். தெரியாது இந்த கார்பெண்ட்ரி வேலை நடக்குதுங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தான். பட் அவங்க எதோ அட்டன் பண்ணதில் அவனுக்குமே ஒரு திருப்தி, ஆன்டி இதுக்கு கடைசி டைமில் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.